ஆமென். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை எழுதி அவர் குறிப்பிடுகிறார். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஆண்டவர் நம்மை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையின்படி எதிர்பார்க்கிறார். நல்ல நடக்கையினாலே நாம் நம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு கீழே கசப்பு, வைராக்கியம், விரோதம், பெருமை, ஆமென், கலகம், துர்ச்செய்கை, இது எல்லாமே நம்முடைய கிரியைகளாக இருக்குமானால் அதனுடைய நடக்கைகளே முற்றிலும் மாறுபட்டதாகிவிடும் என்பதில் சந்தேகமில்லை. உங்களுக்குள்ள கசப்பு இருக்குது, வைராக்கியம் இருக்குது, விரோதம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது உள்ளே நிச்சயாது இருக்காது. உள்ளே இருந்து அது வெளியில் எப்படி வெளிப்படணுமோ அதற்கு ஏற்றாற் போல நம்முடைய கிரியை என்ன செஞ்சிடும், மாறிடும். அல்லேலூயா. யாக்கோபு மேலே ஏசாவுக்கு பகை. யாக்கோபை ஏசா விரோதித்தான். அவன் மேலே இப்போ கோபம், கசப்பு வந்துட்டு. ஏன் அப்படின்னா ஆசீர்வாதத்தை தகப்பனிடத்துலேருந்து என்ன செஞ்சிட்டான், வாங்கிட்டான் அப்படின்னு உடனே. இப்போ பாருங்க, இவன் இந்த நடக்கையை எப்படி வெளிப்படுத்துகிறான். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த கானான் குடிகளிலே பெண்களை கொண்டால் அது பிடிக்காது. ஏன்னா யாக்கோபிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, இங்கே இருக்கிற பெண்களில் நீ யாரும் என்ன செய்யக்கூடாது, திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனதுனால இந்த வார்த்தையை அவன் கேட்குறான். அப்போ இது அவர்களுக்கு பிடிக்காதா, அப்போ நான் அதை தான் செய்வேன்றான். அப்போ நல்ல நடக்கையினாலே தன்னுடைய கிரியையை வெளிப்படுத்த அவன் தவறுகிறத இந்த இடத்துல என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். ஆபேல் மேலே காயினுக்கு எரிச்சல் வந்துட்டு ஆபேலுடைய காணிக்கையும் ஆபேலே அங்கீகரிச்சிட்டார். காயினும் அவனுடைய காணிக்கை நிராகரிக்கப்படுகிறது. உடனே இவன் முக நாடி என்ன செய்யுது, வேறுபடுகிறது. கர்த்தர் காயினை பார்த்து கேட்கிறார், நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை, இல்லையோ நீ பாவம் செய்தால் உன் வீட்டு வாசற்படியில் அது என்ன செய்யும், படுத்திருக்கும் சொல்றாரு. அப்போ கூட பாருங்க, அந்த கசப்பையும் அந்த கோபத்தையும் அவனுடைய உள்ளத்திலிருந்து என்ன செய்ய முடியல, எடுத்து போட முடியல. ஆகவே அவனுடைய கிரியை எப்படி அவனை மாற்றிவிட்டது, ஒரு கொலைகாரனாக மாற்றிவிட்டது. அவருடைய நடவடிக்கை எப்படி மாறிட்டு பார்த்தீங்களா, கொலைகாரனா அவன் என்ன செஞ்சிட்டான், மாறி. அப்போ ஞானத்தோடும் விவேகத்தோடும் சாந்தத்தோடும் தான் நம்ம நடக்கணும். அப்போ இதுக்கு நமக்கு ஒரு நல்ல உதாரணம் இயேசு மட்டும்தான். தன்னை காட்டி கொடுத்த அந்த யூதாச துரோகி அப்படின்னு சொல்லாமல் சிநேகிதனே என்றார். தன்னை பிடிக்க வந்த சேவகர்களுக்கு முன்பாக நான் தான் அப்படின்னு தன்னை மனமு வந்து அர்ப்பணிக்கிறார். பேதுரு ஒருத்தன் காதை என்ன செஞ்சிட்டான், வெட்டிட்டான். என்னைய பிடிக்கவா வந்த, உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு ஆண்டவர் என்ன செய்யலை, சொல்லலை. பேதுருவை கடிந்து கொள்ளுகிறார். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் தான் என்ன செய்வான், சாவான். அவன் பட்டயத்தை உரையில் என்ன செய், நீ போடு. அந்த வெட்டப்பட்ட காதை எடுத்து அந்த நேரத்திலும் ஒரு அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. பேதுருட்ட ஆண்டவர் முன்னமே உணர்த்துகிறார், நீ என்னை மறுதலிப்பாய். அந்த சீசர்கள் எல்லார்ட்டையும் சொல்றார், என் நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் இடரல் அடைவீர்கள். சொன்ன பிறகும் அவர்கள் இடறினார்கள். பேதுரு இயேசுவை மறுதலித்தது மாத்திரமல்ல, சபித்து சத்தியம் பண்ணிட்டான், இவரை எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் அவனையும் ஆண்டவர் அன்பாக தான் பார்த்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அவனையும் தேடி வருகிறார். பாருங்க, பேதுருவிட்ட போய் சொல்லுங்கன்னு எக்ஸ்ட்ரா சொல்லி அனுப்புகிறார். பேதுருவை தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். மீன் பிடிக்க 7 பேரை எக்ஸ்ட்ரா கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் கூட நீ என்னை சிநேகிக்கிறாயா நேசிக்கிறாயான்னு சொல்லி அங்கேயும் அவனை தேடி ஆண்டவர் போகிறார் பார். அல்லேலூயா. அப்போ ஞானத்தோடு விவேகத்தோடு சாந்தத்தோடு என் கிரியைகளினாலே நான் ஒரு நல்ல நடக்கையை நான் என்ன செய்யணும், வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம் புரிந்து கொள்வோமானால்
கசப்புக்கு இடம் கொடுக்க மாட்டோம், கோபத்திற்கு இடம் கொடுக்க மாட்டோம், விரோதங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், பகைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். அதற்கு பதிலாக கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்தி நம்முடைய நல்ல நடக்கைகளினாலே அநேகரை ஆதாயப்படுத்திடுவோம். மனம் பதறி எதையும் பேச மாட்டோம், பெருமையானதை பேச மாட்டோம், வீணானதை பேச மாட்டோம், இடிக்கிற மாதிரி பேச மாட்டோம், காயப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டோம், மற்றவர்களுக்கு சோர்வை உண்டாக்குற மாதிரி நம்ம என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். நம்முடைய கிரியைகள் நல்ல நடக்கைகளாக வெளிப்பட ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்போம், ஒவ்வொரு நாளும் விவேகத்தை கேட்போம். அவரை போல சாந்தம் உள்ளவர்களாய் அவரிடத்தில் கற்றுக்கொண்டு அவரை நாம் பிரதிபலிப்போம். அப்பொழுது நம்முடைய நல்ல நடக்கைகள் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்யும், ஆதாயம் பண்ணும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நல்ல நடக்கைகளினாலே அநேகரை நாங்கள் ஆதாயப்படுத்த ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபம் பண்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.